பிரியமானவர்களே, பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கேத்தலிக் ஹப் டிவியின் மூலமாக உங்களுக்கு நான் செய்தி அளிப்பதற்கு மிக மிக சந்தோஷமான ஒரு விஷயம். என்னுடைய செய்தியை நான் சுபவார்த்தா சேனல் மூலமாக 1.5 வருடங்களுக்கும் மேலாக நான் கொடுத்து கொண்டிருந்தேன். மற்ற சேனல்களிலும் என்னுடைய செய்திகளை நான் கொடுத்து கொண்டிருந்தேன். விசேஷித்த விதமாக கர்த்தர் என்னை 2வது வருகைக்காக ஜனங்களை ஆயத்தப்படும்படியாக என்னை பயன்படுத்தி வருகிறார். சிறு பிள்ளையிலிருந்தே இப்படிப்பட்ட அழைத்தலை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய சாட்சியை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால், அது ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் மிக ஆத்ம பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை நான் 8 எபிசோடுகளாக நான் வெளியிட்டிருக்கிறேன். இதை நீங்கள் csovm.org என்ற வெப்சைட்டில் நீங்கள் போனால் அதிலே என்னுடைய சாட்சியை நீங்கள் பார்க்க முடியும். இப்பொழுது நான் மிக சுருக்கமாக என்னுடைய செய்திகளை நான் உங்களுக்கு, என்னுடைய சாட்சியை உங்களுக்கு நான் சொல்லுவதற்கு ஆசைப்படுகிறேன். நான் ஒரு சாதாரண கத்தோலிக்க குடும்பத்திலே பிறந்தவள். சிறு வயதிலிருந்தே தேவனுடைய அழைத்தல் எனக்கு இருந்ததை நான் பெரியவளான பிறகுதான் நான் அதை புரிந்து கொண்டேன். சிறு வயதிலேயே 8வது வகுப்பு படிக்கும் பொழுதிலிருந்தே இயேசு கிறிஸ்து என்னுடைய கனவுகளிலே வந்து சிலுவையை என்னிடத்திலே கொடுத்து, இந்த சிலுவையை பின்பற்றி வா என்று சொல்லுவதும், என்னை ஆலயத்திற்கு அந்த சிலுவை எடுத்து சென்று பிதாவினுடைய இருதயத்திலே மறைவதையும் நான் பார்த்திருக்கிறேன். தேவதூதர்கள் என்னுடைய வாழ்க்கையை பற்றிய சாட்சிகளை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். சிறு வயதிலேயே திருவெளிப்பாட்டு புத்தகத்திலே இருக்கின்ற பல காரியங்கள், 2ஆம் வருகைக்கான செய்திகள் சகலவற்றையும், அநேக காரியங்களை நான் கனவுகளிலே பார்த்திருக்கிறேன். அந்த சிறு வயதிலேயே சந்திரன் இரத்தமாக மாறுவதையும், சூரியன் இருளாக மாறுவதையும், சுனாமி வருவதையும், பூகம்பங்கள் சூறாவளிகள் அடித்து மனிதர்கள் அடித்து கொண்டு செல்லப்படுவதையும் நான் பார்த்து வியந்திருக்கிறேன். தானியேல் புத்தகத்திலே தானியேல் கண்ட கனவுகள், இவை எல்லாவற்றையும் நான் வானத்திலே பார்த்திருக்கிறேன். 10 தலை கொண்ட சிகப்பு சர்ப்பத்தை சிறு வயதிலேயே மிக்கேல் அதிதூதர் அடக்குவதை என் கனவிலே பார்த்திருக்கிறேன். இப்படிப்பட்ட சொல்லுவதற்கு இயற்கைக்கு மேற்பட்ட பல காரியங்கள் சிறு வயதிலிருந்தே எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய வாலிப வயதிற்கு நான் வந்த பிறகு நான் இந்த கனவுகள் எல்லாவற்றையும் மறந்து போய்விட்டேன். ஆனால் 1990வது வருடம் என்னுடைய சொந்த வாழ்க்கையின் நிமித்தமாக நான் ஆந்திர பிரதேசத்திற்கு வந்த பிறகு, இங்கு எனக்கு 1992வது வருடத்திலே எனக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. அதைத் தொடர்ந்து 1995ஆம் வருடத்தில் ஆண் குழந்தையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த குழந்தை பிறந்த பிறகுதான் மீண்டும் கர்த்தர் என்னிடத்திலே வந்து பேச ஆரம்பித்தார். அந்த நாட்களிலே என்னுடைய மகனுக்கு மிக பயங்கரமான நோய்வாய்ப்பட்டு கிடக்கின்ற பொழுது, நான் மற்ற ஜனங்களினாலே விசுவாசத்திற்கு எதிரான காரியங்களிலே ஈடுபட நான் முயற்சி செய்தேன். என்னுடைய மகனை நான் காப்பாற்றி கொள்வது மாத்திரமே என்னுடைய நோக்கமாக இருந்தது. அந்த காரியத்தை நான் செய்து முடித்துவிட்டு வந்த பிறகுதான் கர்த்தர் என்னுடைய வீட்டிலே அசைவாட ஆரம்பித்தார். தேவனுடைய உக்கிர கோபம் என் வீட்டிலே இறங்கியது. அந்த நாளிலே என்னால் சொல்ல முடியாத துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள், மனவேதனைகள், வீடே இருண்டு போனது போல ஒரு காட்சி. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே இந்த வாழ்க்கையை வெறுத்து விடும் போல இருக்கிறதே என்று சொல்லுகின்ற அந்த நிலைமையிலே கர்த்தர் மீண்டுமாக என்னிடத்திலே வந்து சந்தித்தார். நான் செய்த தவறிற்காக நான் மன்னிப்பு கேட்டேன் கர்த்தரிடம். இந்த குழந்தையை நீர் உமக்கு சித்தமானால் நீர் எடுத்துக்கொள்ளும், இல்லாவிட்டால் நீர் இந்த குழந்தையை எனக்கு ஆசீர்வதித்து கொடுத்தால் நான்
உமக்கு என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உமக்கு ஊழியம் செய்வேன் என்ற ஒரு வார்த்தையை சொன்னேன். அந்த நாட்களிலே ஊழியம் என்றால் என்ன என்று எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய நாவிலே என்ன வார்த்தையை கர்த்தர் கொடுத்தாரோ அந்த வார்த்தையை நான் சொன்னேன். அந்த நிமிடத்திலேயே என்னுடைய குழந்தை சுகமடைந்தது, நானும் சுகமடைந்தேன். அதன் பிறகு மனம் மாறி மனம் நொந்து கர்த்தருக்கு விரோதமாக செய்த காரியங்களுக்காக நான் மனம் வருத்தப்பட்டு நொந்து அழுதேன். கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்டேன், கர்த்தரும் மன்னித்தார். என்ன ஆச்சரியம் பாருங்கள்! அடுத்த நாள் காலையிலே என்னுடைய வீட்டிலே ஒரு பெரிய வெளிச்சத்தை நான் பார்த்தேன். நான் மாத்திரமல்ல, நானும் என் கணவனும் அந்த வெளிச்சத்தை பார்த்தோம். அந்த வெளிச்சத்தை நாங்கள் பார்த்த பிறகு நான் உண்மையிலேயே மனம் உடைந்து என் பாவங்கள் எல்லாவற்றிற்காகவும் நான் நொந்து அழுதேன். சிறு பிள்ளையிலிருந்து சகலவற்றையும் நான் நினைத்து பார்த்து தேவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நான் அழுது கர்த்தரிடம் மனம் வரிந்து மன்னிப்பு கேட்டேன். இது நடந்த அடுத்தடுத்த நாட்களிலே அதிகாலை நேரத்திலே தேவ தூதர்கள் வந்து என்னை தட்டி எழுப்புவதும் எழுந்து ஜெபி என்று சொன்ன அற்புதமான காரியங்கள் நடந்தது. அந்த நாட்களிலே எனக்கு பைபிள் தெரியாது, பைபிள் என்னிடத்திலே இல்லை. ஆனால் நான் எழுந்து உட்கார்ந்தேன். யார் என்னை தட்டி எழுப்பியது என்று பார்த்தேன். ஆனால் அங்கு யாரும் இல்லை. ஆனால் எழுந்து ஜெபி என்ற சப்தம் மாத்திரம் கேட்டது. அதன் பிறகு நான் சொன்னேன், எனக்கு ஜெபிக்க தெரியாது, ஆனால் நான் உமக்கு முன்பாக நான் உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த படத்திற்கு முன்பாக நான் முதலில் உட்கார ஆரம்பித்தேன். 3 மணிக்கு எழுந்து உட்கார்ந்தால் 6 மணி வரை எப்படி நேரம் போகிறது என்று எனக்கு தெரியாது. ஒரு வாரத்திலே மெல்ல கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்திலே அசைவாடினார். அந்த நாளிலே ஐசையா 43வது அதிகாரம் 10வது வசனம் என்ற சப்தம் எனக்கு கேட்டது. அது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஐசையா என்றால் என்ன என்று கூட எனக்கு தெரியாது. என் கணவனிடம் போய் நான் காலையிலே கேட்ட பொழுது பைபிளை எடுத்து வாசி என்று சொன்னார். அதன் பிறகு அந்த லீவிற்காக நான் தமிழ்நாட்டிற்கு சென்ற பொழுது ஒரு பைபிளை வாங்கி கொண்டு வந்து அதிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று நான் பார்த்தேன். அந்த 43வது வசனம் முழுவதையும் எடுத்து படி என்று பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். அதன்படியாக நான் வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்னிடத்திலே பேசியது, நீங்கள் என்னுடைய ஊழியக்காரர்கள், நீ என்னை அறிந்து கொள்ளும்படியாக நான் உனக்கு செய்வேன், அதன் பிறகு நீ எனக்காக சாட்சியாய் இருப்பாய் என்று கர்த்தர் எனக்கு பேசினார். அந்த நாளிலே சாட்சி என்றால் என்ன, ஊழியம் என்றால் என்ன என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் அந்த வார்த்தையை மாத்திரம் நான் நம்பி விசுவாசித்தேன். அதன் பிறகு சிறு பிள்ளையிலிருந்து கர்த்தர் என்னிடத்திலே எழுந்து வா என்று என்னை ஆற்றோரத்திற்கு கூட்டிக் கொண்டு சென்று அங்கு ஆற்றிலே ஓடி செத்து கீழே விழுகின்ற மீன்களை காட்டி, இந்த மீன்கள் எல்லாவற்றையும் நீ தான் காப்பாற்ற வேண்டும், நீ இப்பொழுது சிறு பிள்ளையாய் இருக்கிறாய், நீ பெரியதான பிறகு நீ இந்த காரியத்தை நீ எனக்காக செய்ய வேண்டும் என்று சொன்ன அந்த கனவு ஞாபகம் வந்தது. ஒவ்வொரு கனவுகளையும் கர்த்தர் என்னுடைய நினைவிற்கு கொண்டு வந்தார். ஒவ்வொன்றையும் நான் அதிசயமாக அதை எல்லாவற்றையும் சிந்தித்து பார்க்க ஆரம்பித்தேன். இது எல்லாம் நடந்த பொழுது 1995வது வருடம். அந்த நாளிலே மனம் எந்த நேரமும் இயேசு கிறிஸ்துவை பற்றியே யோசித்து கொண்டிருந்தது. என்னுடைய பிள்ளைகள் மிக சிறிய பிள்ளைகளாக இருந்தார்கள். ஒரு நாள் நான் கோயிலுக்கு சென்றிருந்த பொழுது, அதுவரை சர்ச்சுக்கு போவது என்பது எனக்கு ஒரு விளையாட்டான ஒரு காரியம். நண்பர்களை சந்திப்பதற்காக நான் கோயிலுக்கு போவது உண்டு. ஆனால் அந்த நாளிலே நான் கோயிலிலே போய் அங்கே பீடத்தையே நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது கோயில் உள்ளே இருந்து பாடல்கள் பாடுவது எனக்கு என்னுடைய சப்தத்தில் என்னுடைய மனதை ஈர்த்தது. அங்கு பாடிக்கொண்டிருந்தார்கள், ஓ டேஸ்ட் அண்ட் see that the Lord is good என்ற பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மனம் ஈர்க்கப்பட்டது. அந்த நாளிலே நான் கோயிலுக்குள்ளே ஓடி போய் முழங்கால் படியிட்டேன். அந்த நேரத்திலே யோவான் தீர்க்கதரிசி யோவான் புத்தகம் 13, 14, 15, 16 அதிகாரங்களிலே
இயேசு கிறிஸ்து சொன்ன வசனங்கள் எல்லாவற்றையும் நான் என் கனவிலே இயேசு கிறிஸ்துவனுடைய சப்தத்திலேயே வானத்திலிருந்து கேட்ட அந்த ஞாபகம் எனக்கு அந்த கோயிலுக்குள்ளே வந்தது. அதன் பிறகு நான் ஓடி போய் பைபிளை எடுத்து பார்க்க ஆரம்பித்தேன். அந்த வசனங்கள் எல்லாம் எனக்கு மிக ஆச்சரியமாகவும் ஏதோ ஒன்று புரிவது போல இருந்தது. இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம். அதன் பிறகு நான் தேவனுடைய பாதத்திலேயே அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். கண்ணீர் விட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். உலகத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த நாட்களிலே திடீரென்று எனக்கு தெரிந்தவர்கள் வந்து என்னிடத்தில் பேச ஆரம்பித்தார்கள். இது எப்படி நடந்தது என்று எனக்கு தெரியாது. யார் மூலமாக வந்தார்கள் என்று எனக்கு சற்று ஞாபகம் இல்லை. ஆனால் நிறைய பேர் அசுத்த ஆவி பிடித்தவர்களை என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். நான் அப்பொழுது ஜெபித்த பொழுது அசுத்த ஆவிகள் அவர்களை விட்டு விலகி போனதை நான் பார்த்தேன். இப்படிப்பட்ட பெரிய அற்புதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த நாட்களிலே என்னிடத்தில் கூட இருந்து செய்தார். நானும் யாருக்கும் தெரியாமல் தேவனோடு கூட நடக்க ஆரம்பித்தேன். பைபிள் எனக்கு சுவையாக இருந்தது. தொடர்ந்து வாசித்தேன். தொடர்ந்து வருட கணக்குகளாக நான் உபவாசம் இருந்தேன், அழுதேன், கர்த்தரோடு பேசினேன். கர்த்தர் பல வெளிப்பாடுகளை எனக்கு கொடுத்தார். இப்படியாகவே நான் 2002 வருடம் வரை கர்த்தரோடு ரகசியமாக நடந்து கொண்டிருந்தேன். 2002 வருடத்திலே பிரதர் தினகரன் அங்கிளியிடம் நான் போய் அங்கு அவர் நடத்திய அந்த பவர் மினிஸ்ட்ரியிலே அட்டன் பண்ணிவிட்டு மீண்டும் திரும்பி வீட்டிற்கு வந்த பொழுது சத்ருவானவன் இதோ உன்னை நான் எதிர்ப்பான் என்று கர்த்தர் எனக்கு சொன்னார். அப்பொழுது நான் உனக்கு பலத்தை கொடுப்பேன், நான் உன்னை விசேஷித்த விதமாக நான் பயன்படுத்துவேன், விசேஷித்தமான காரியங்களை நான் உனக்கு கற்றுத்தருவேன், அனுபவங்களின் மூலமாக கற்றுத்தருவேன், உணர்வுகளின் மூலமாக கற்றுத்தருவேன். நீ யாருடைய பேச்சிற்கும் நீ கேட்க வேண்டாம், எங்கும் சுற்றி திரிய வேண்டாம். என்னுடைய பாதத்திலேயே நீ அமர்ந்து என்னிடத்திலே எல்லாவற்றையும் கற்றுக்கொள். உனக்கு புரிந்து கொள்ள முடியாத ரகசியங்கள் எல்லாவற்றையும் நான் உனக்கு எடுத்து சொல்லுவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஒவ்வொரு நாளும் நான் முழந்தாள் படி இடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து எனக்கு ஒவ்வொரு தேவ ரகசியங்களையும் கற்றுத்தர ஆரம்பித்தார். பைபிளினுடைய ஆழமான விஷயங்கள் கூட எளியதாக எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். அதன் பிறகு சத்ருவானவன் எதிர்க்கின்ற காலம் வந்த பொழுது கர்த்தர் சொன்னார், உனக்கு நான் ரகசியங்களை வெளிப்படுத்தி கொண்டே வருவேன். நீ என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லிக்கொண்டே வருவேன். நான் சொல்லுவதுபடியாக நீ செய்தால் நீ சத்ருவை நீ ஜெயிக்க முடியும். நான் இந்த சத்ருவோடு உனக்கு வைத்த இந்த யுத்தம் மிக பெரியது. இதற்கு பிறகு நான் உன்னை இரண்டாம் வருகைக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்துகின்ற காரியத்திற்காக உன்னை நான் எடுத்து பயன்படுத்துவேன் என்று சொன்னார். அதன்படியாகவே நான் எங்கும் சுற்றி திரியவில்லை, எங்கும் போகவில்லை. என்னுடைய தேவனோடு மாத்திரமே நான் நடந்தேன். எல்லாரும் சொல்லுவது போல, எல்லாரும் இந்த நாட்களிலே சொல்லுவது போல அந்த சர்ச்சுக்கு போக வேண்டும், இந்த சர்ச்சுக்கு போக வேண்டும் என்று நான் சுற்றி திரியவில்லை. தேவனுடைய பாதத்தை மாத்திரம், அன்றைக்கு மரியாள் எப்படி தெரிந்தெடுத்து கொண்டாலோ அப்படியாக அவருடைய பாதத்தை மாத்திரமே நான் தெரிந்தெடுத்து கொண்டு அவரோடு நான் நடக்க ஆரம்பித்தேன். அவரும் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். சாத்தானோடு யுத்தம் ஆரம்பித்தது. சத்ருவானவன் மிக பயங்கரமாக என்னை எதிர்த்தான். இதையெல்லாம் என்னுடைய சாட்சியிலே நீங்கள் என்னுடைய வெப்சைட்டிலே பார்க்க முடியும். கட்டாயம் நீங்கள் பார்த்து அதன் மூலமாக நீங்கள் பலப்படுவீர்கள் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். சத்ருவானவன் என்னை எதிர்த்த காரியங்களிலே ஒவ்வொரு ரகசியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து எனக்கு வெளிப்படுத்தி அவனை எப்படி ஜெயிப்பது என்று, அவனுடைய வல்லமைகளை எப்படி முறியடிப்பது என்று எனக்கு கற்றுக் கொடுத்தார். சகல யுத்தமும் முடிந்த பொழுது 2007-8 வருடங்கள் ஆகிவிட்டது. அத்தனை வருடங்கள் சத்ருவோடு தொடர்ந்து தைரியத்தோடும் பலத்தோடும் பரிசுத்த ஆவியானவர் அருளுகின்ற கிருபையோடும் கூட நான் சத்ருவை எதிர்த்து ஜெயித்தேன். அதன் பிறகு கர்த்தர் எனக்கு இந்த உலகத்திலே நடக்கின்ற காரியங்களை பற்றி தரிசனங்களிலே காட்ட ஆரம்பித்தார். ஒரு நாள் இரவு ஒரு தேவதூதன் என்னுடைய கனவிலே வந்தான். அந்த தேவதூதன் கப்ரியேல் தேவதூதன் என்பதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். அவர் என் வீட்டிற்குள்ளே நுழைந்தவுடன் வீட்டினுடைய பரணியிலே அவர் இருப்பது போன்ற ஒரு காட்சி. அப்பொழுது அவர் பாடல்களை பாடினார்.
அவர் பாடுவது ஸ்துதி ஸ்தோத்திர பாடல் என்பது நன்றாக தெரிந்தது. ஏனென்றால் அவர் பாடிய பாடல்கள் பாட்டினுடைய சுருதிகள் போல எழுத்துக்களிலே போகிறதை நான் பார்த்தேன். அந்த பாடலை அவர் பாடி முடித்த பிறகு அவர் பல விஷயங்களை எனக்கு சொல்ல ஆரம்பித்தார். அவர் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது என்னிடத்தில் சொன்னார், இதோ எஜமானன் என்னிடத்திலே சொல்லி உனக்கு சொல்லிவிட்டு வரும்படியாக சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் நான் உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அவர் பல விஷயங்களை அவர் எனக்கு சொல்லிக்கொண்டே போகும் பொழுது என்னால் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் என்ன பேசுகிறார் என்பது தெரியவில்லை. அதனால் நான் உடனடியாக முழங்கால் போட்டு என் பிதாவிடம் நான் ஜெபித்தேன். பிதாவே, இவர் பேசுகிறது என்ன என்று எனக்கு தெரியவில்லை. அவர் சொல்லுவது ஒன்றும் எனக்கு புரியவில்லை. ஆனால் அவர் நீர் அனுப்பியதனால் அவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நான் ஆமேன் என்று மாத்திரம் சொல்லுகிறேன் என்று சொன்னேன். அவர் பேச 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 நான் ஆமேன் ஆமேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். இவையெல்லாம் நடந்து முடிந்த பிறகு திடீரென்று வானத்திலிருந்து மின்னல் கீழே விழுந்து பாம்பு போல நெளிந்து ஓடுகிறதை நான் பார்த்தேன். அப்பொழுது லூகாஸ் 10வது அதிகாரம் 19வது வசனம் என் காதுகளில் ஒலித்தது. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் சாத்தானினுடைய சகல வல்லமைகளையும் முறியடிக்கின்ற அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அவை உங்களுக்கு ஒரு சேதமும் விளைவிக்காது என்ற வசனம் எனக்கு காதுகளில் சொல்லப்பட்டது. இந்த கனவு முடிந்த பிறகு அந்த தேவதூதன் எனக்கு முன்பாக வந்து எழுந்து நின்று வெரி குட் வெரி குட் என்று சொல்லிவிட்டு அவர் சென்று மறைந்ததை பார்த்தேன். இதை தொடர்ந்து அடுத்தபடியாக மீண்டும் ஒரு நாள் பூமிக்கும் வானத்திற்கும் இடையே உள்ள உயரம் போன்ற ஒரு தேவதூதன் என்னுடைய கனவுகளிலே வந்து என்னை இந்த உலகத்திலே நான் இந்த மூலையிலிருந்து எருசலேமிற்குள்ளே போய் நிறுத்தப்பட்டேன். எருசலேமிலே அந்த டூம் ஆஃப் த ராக் எந்த இடத்திலே இருக்கிறதோ அந்த ஸ்தலத்திற்கு முன்பாக நான் நிறுத்தப்பட்டேன். அப்பொழுது வானத்தை தொடுமளவு உயரமாய் இருந்த அந்த தேவதூதன் எனக்கு இந்த பூமியை முழுவதுமாக ஒரு முறை சுற்றி காட்டினான். கடைசியாக அந்த எருசலேமை காட்டிய பொழுது எருசலேம் வானத்திலிருந்து வருகின்ற இருளினால் மெல்ல மெல்ல கவ்வப்படுகிறதை பார்த்தேன். அப்பொழுது அந்த தேவன் தூதன் சொன்னான், இதோ இருள் இந்த பூமியை மூடிக்கொண்டு இருக்கிறது. நீ போய் ஜனங்களை எச்சரித்து ஆயத்தப்படுத்து. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாரையும் எச்சரித்து ஆயத்தப்படுத்து. ஏனென்றால் ரட்சிக்கப்பட்டவர்கள் நாம் ரட்சிக்கப்பட்டோம், பரலோக ராஜ்யம் நமக்கு நிச்சயம் என்று அசட்டையாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அசட்டையான வாழ்க்கையினாலே ரட்சிக்கப்பட்டவர்களில் அநேகர் தங்களுடைய பரலோக ராஜ்யத்தை இழந்து போவார்கள். நீ போய் அவர்களை எச்சரித்து சொல்லி ஆயத்தப்படுத்து என்று எனக்கு கட்டளையிட்டார். அந்த சப்தம் இடி முழக்கத்தை போல இருந்தது. நான் அந்த மீண்டுமாக அந்த தேவதூதன் என்னுடைய இடத்திற்கு கொண்டு வந்து என்னை நிறுத்திவிட்டு மறைந்து போனான். அதன் பிறகு நான் என்னுடைய பப்ளிக் மீட்டிங்ஸை ஆரம்பித்தேன். செகண்டராபாடிலே பல இடங்களிலே என்னுடைய பப்ளிக் மீட்டிங்ஸை நான் நடத்தி இரண்டாம் வருகையை பற்றிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் எடுத்து சொன்னேன். பல தீர்க்க தரிசனங்கள் இந்த ஆந்திர பிரதேசத்திற்கும் இந்த இந்திய தேசத்திற்கும் அமெரிக்க தேசத்திற்கும் நான் சொன்ன பல தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறி இருக்கிறது. அது முதல் இங்கிருந்து கொண்டே நான் இருக்கையிலே அமெரிக்காவிலே என்ன நடக்கிறது, ஐரோப்பாவிலே யூரோப்பியன் யூனியனிலே என்ன நடக்கிறது, சத்ருவானவன் எப்படியெல்லாம் வந்து கொண்டிருக்கிறான், ஜனங்கள் எப்படி வஞ்சிக்கப்படுகிறார்கள், இனிமேல் வரப்போகின்ற காலத்திலே எப்படி சத்ருவானவன் ஜனங்களை எல்லாம் மோசம் போக்குவான், கிறிஸ்தவர்கள் எப்படி வழி தவறி போவார்கள், கிறிஸ்தவர்கள் எப்படி பின்வாங்கி போவார்கள், கிறிஸ்தவர்கள் எப்படி விசுவாசத்திலிருந்து விழுந்து போவார்கள்,
கிறிஸ்தவர்கள் எப்படி பல சபைகளுக்கு நடுவிலே சிதறடிக்கப்பட்டு போவார்கள் போன்ற அநேக காரியங்களை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். இவ்வளவும் நடந்ததற்கும் மத்தியிலே எனக்கு வேறொரு விதத்திலே ஒரு தாக்கமும் இருந்தது. மற்ற சபைகளிலிருந்து என்னை கூப்பிட்டார்கள். இதோ இந்த சபைக்கு வந்துவிடு, அந்த சபைக்கு வந்துவிடு என்று கூப்பிடாதவர்கள் இல்லை. ஆனாலும் கூட தேவனிடத்திலே நான் விசாரித்த பொழுது கர்த்தர் சொன்னார், நீ இருக்கின்ற இடத்திலேயே நிலைத்திரு. எந்த இடமும் பரிசுத்தமானது இல்லை என்ற ஒரு நாள் வரும். என்னுடைய பாதத்திலேயே இருக்கிறவன், என்னிலே நிலைத்திருக்கிறவன், என்னுடைய நாமத்தின் மீது விசுவாசமாய் இருக்கிறவன் மாத்திரமே ரட்சிக்கப்படுவான். அவன் எந்த சபைகளிலே இருந்தாலும் அவன் இருதயம் எப்படி பரிசுத்தமாய் இருக்கிறதோ என்பது மாத்திரமே நான் பார்ப்பேன். அதை தவிர வேறொன்றையும் நான் பார்க்க மாட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். அதனால் இன்று வரைக்கும் நான் கத்தோலிக்க திருச்சபையிலேயே இருந்து கொண்டு என்னுடைய ஊழியத்தை நான் செய்து வந்திருக்கிறேன். பல சபைகளிலிருந்து என்னை தேடி வந்திருக்கிறார்கள். அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டு சென்றிருக்கிறார்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாய், இதோ நாங்கள் கர்த்தரை தேடுகிறோம், கர்த்தரை தேடி கண்டடைந்தோம் என்று அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு எனக்கு சொல்லுகிற அதே விஷயத்தை உங்களுக்கும் சொல்லுகிறார். உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பொன் போல நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது அது பொன்னாக திகழும்படியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த சபையிலே இருக்கிறார், அந்த சபையிலே இல்லை என்று ஒன்றும் இல்லை. இந்த சபைக்கு போனால் பரிசுத்த ஆவியானவர் வருவார், அந்த சபையிலே பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்பது இல்லை. எந்த இடத்திலே பரிசுத்தம் இருக்கிறதோ, எந்த இருதயத்திலே பரிசுத்தம் இருக்கின்றதோ அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் வந்து நிரப்புவார். கத்தோலிக்க பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்துவது இல்லை, கத்தோலிக்க பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகிப்பதில்லை என்ற பேச்சையெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் அதை எல்லாவற்றிற்கும் ஒரு சாட்சியாக நிற்கின்றேன். இதில் பார்க்கிறவர்கள் அநேகருக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால் உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக நான் உங்களுக்கு இந்த காரியங்களை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை மாத்திரமே ஆயத்தப்படுத்தி பரிசுத்தமாயிரு என்று உங்களை எச்சரிக்கிறார். அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுங்கள் என்று எச்சரிக்கிறார். இந்த நாட்களிலே மோசம் போகிறவர்கள் ஏராளமாய் வந்து கொண்டிருக்கிறார்கள், மோசம் போக்குகிறவர்கள் ஏராளமாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வேத புத்தகம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அந்த காரியங்களை மாத்திரமே நாம் செய்ய வேண்டும். வேத புத்தகத்திலே கர்த்தர் பேசிய பேச்சுகளுக்கு எதிரான சகலவற்றையும், அது எதுவாக இருந்தாலும் அதை விட்டுவிட வேண்டும், விட்டு விலக வேண்டும். உங்களுடைய கைகளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் ஆராதனையை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து அசைவாடுவார். இதோ இந்த நாட்களிலே என்னுடைய வெப்சைட்டிலே மீண்டுமாக நீங்கள் பார்க்கும் பொழுது அநேக சாட்சிகள் எழுதியிருக்கிறேன். அதில் எல்லாவற்றிலும் பிசாசுகளையும் பேய்களையும் கர்த்தர் என்னை கொண்டு எத்தனை பேருக்கு விடுதலை கொடுத்தார், பிசாசுகளையும் பேய்களையும் துரத்தி எத்தனை பேருக்கு விடுதலை கொடுத்தார் என்பதை நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் விசுவாசத்திலே பலப்பட்டவன் ஒருவனை மாத்திரமே அழைக்கின்றார், தனக்கு உண்மையாக இருக்கிறவர்களை அழைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களிலே சந்தோஷப்படுவார். அதன் பிறகு நான் 2002 வருடத்திலே கிராஸ் த ஸ்வோர்ட் ஆஃப் விக்டரி மினிஸ்ட்ரி என்ற ஒரு மினிஸ்ட்ரியை நான் ஆரம்பித்தேன். என்னுடைய மினிஸ்ட்ரியிலே அநேகர் வந்து விடுதலையை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அநேக புறஜாதியினர் ரட்சிக்கப்பட்டார்கள். எத்தனையோ பேர் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு வழி தவறினவர்கள் கர்த்தருடைய வழிக்கு வந்திருக்கிறார்கள், தேவனுடைய நித்திய ஜீவனுக்கு வந்திருக்கிறார்கள். கர்த்தர் எச்சரிக்கை என்ற ஊழியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அநேக காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள் வரும் பொழுது ஒவ்வொரு குற்றத்தையும்
அன்று ஆமோஸை வைத்து எப்படி குற்றம் சாட்டி பேசினாரோ அப்படியாக அவர் ஒவ்வொரு மனிதர்களிடம் காணுகின்ற ஒவ்வொரு அருவருப்புகளையும் அவர் சொல்லி சொல்லி என் மூலமாக எச்சரித்து வந்திருக்கிறார். அதை தவிர சாபங்கள் என்ற நிரந்தரமான கட்டுக்களில் இருந்து விடுதலை ஆகின்ற காரியங்களை பற்றி கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக திருவெளிப்பாட்டு புத்தகத்தை பற்றி, ஆண்டவருடைய 2ஆம் வருகை, அதற்குரிய அடையாளங்கள், இவை எல்லாவற்றையும் நான் சொல்லி ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுங்கள் என்று எச்சரிக்கின்ற இந்த ஊழியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இது ஒரு 2ஆம் வருகைக்கான ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தில் இந்த பிரேயர் மீட்டிங்கிலே அநேகர் வந்து பங்கு கொண்டு இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்கள். சமீபத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் அந்த இடத்திற்கு வந்து உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளும்படியாய் நான் அழைக்கின்றேன். கர்த்தர் இந்த ஊழியத்திலே இருக்கிறவர்கள், இந்த மினிஸ்ட்ரியிலே வந்து பங்கு பெறுகிறவர்களை நான் என்னுடைய வருகையிலே நான் பாதுகாப்பேன் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த டிவி மினிஸ்ட்ரியை தவிர இன்னும் மற்ற ஊழியங்களையும் நான் செய்து வருகிறேன். ஒவ்வொருவரும், நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஒவ்வொருவரும் பலப்படுங்கள். எல்லா கிறிஸ்தவர்களும் துவக்கம் எது முடிவு எது என்று தெரியாமல் விசுவாசத்திலே மாத்திரம் நிலை பெற்று தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டு போகிறவர்களாய் இருக்கிறார்கள். சத்தியத்தை புரிந்து கொண்டு செல்லுகிறவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக உங்களை அழைக்கின்றார். கர்த்தருடைய பலத்த கரம் உங்களோடு தங்கி இருக்கட்டும் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவ ஆவியானவர் உங்களை வழி நடத்தட்டும் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு உங்களிலே பெருகட்டும். அவருடைய கிருபை உங்களிலே ஆட்சி செய்யட்டும். கர்த்தரிலே நீங்கள் வளர்ச்சி அடையுங்கள் என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை நான் முடிக்கின்றேன். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அநேக காரியங்களை சுருக்கமாக இந்த உம்முடைய பிள்ளைகளோடு கூட இன்றைக்கு நீர் பேசியிருக்கிறீர். இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே பலப்படட்டும். அவர்களை நீர் உம்முடைய கரங்களினாலே தொற்று நடத்தி அவருடைய வாழ்க்கையை நீர் பாதுகாப்பீராக. நித்திய ஜீவனுக்குரிய பாதையிலே அவர்கள் நடக்கத்தக்கதான ஆலோசனைகளை நீர் கொடுத்து அவர்களுடைய ஆத்துமாவை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியான ஞானத்தை அவர்களுக்கு தயை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய வீட்டிலே உம்முடைய பரலோக ராஜ்யம் இறங்கட்டும். தொடர்ந்து இந்த செய்தியை அவர்கள் கேட்டு பலனடைந்து உம்முடைய வருகைக்கு அவர்கள் ஆயத்தப்படுகின்ற ஞானமுள்ள பிள்ளைகளாய் இவர்களை மாற்றும்படியாகவும் இவர்களுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவர்கள் யாதொன்றிலும் குறைவு இல்லாமல் ஆண்டவரே உம்முடைய தேவ அன்பிலே பெருகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you all.